gravitational field concept பார்க்கலாம் பாருங்க. Gravitational field at a point due to point mass பார்க்குறோம். First gravitational field at a point due to point mass. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாஸ் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பாயிண்ட் பி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். திஸ் பாயிண்ட் பி இஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி மாஸ் எம், ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி மாஸ் எம்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல இந்த பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட் பில வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும். அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா டுவர்ட்ஸ் டு தி மாஸ் இருக்கும். அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மாஸ் இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட் பியும் இந்த சென்டர் ஆஃப் மாஸையும் நம்ம ஒரு லைன்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா along the line joining point center of mass of the body and point p கனெக்ட் பண்ற லைன்ல தான் ஃபீல்டு டைரக்ஷன் இருக்கும். அது இல்லாமல் அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மாஸ் இருக்கும். அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து வெக்டார் குவான்டிட்டி, ஏன்னா டைரக்ஷன் இருக்கு, மேக்னிட்டும் இருக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நமக்கு ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கணும்னா அங்கே என்ன பண்றோம்னா, எப்படி டிஃபைன் பண்றோம்னா, ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸ் பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே மாஸ் பிளேஸ் பண்ணது பாயிண்ட் பில எம் டேஷ் மாஸ் பிளேஸ் பண்ணி இங்கே ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற இந்த பாடி மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸ் தான் என்ன சொல்றோம்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் திஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் மாஸ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக ஃபோர்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ், அது ஃபார்முலா என்ன சொல்லுங்க, ஜி m1 m2 by r ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்க m1ன்றது இந்த மாஸ் ஆஃப் தி பாடி which produces field at the point p ன்னு எடுத்துக்கிறோம். m dash-ன்றது மாஸ் ஆஃப் தி பாடி which is placed at the point p to check the field intensity at the point p அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் திஸ் m and m dash என்ன ஃபார்முலா, ஜி m dash divided by r ஸ்கொயர்னு வருது. இப்போ வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸ் அதுதான் வந்து கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அப்போ m dash இங்க கொண்டு வந்துட்டோம்னா gm by r ஸ்கொயர். So this is the formula for the gravitational field intensity at a point due to point mass. So gravitational field intensity at a point due to point mass என்ன formula பார்த்தீங்கன்னா gm by r square. That means gravitational field varies inversely proportional to square of the distance. Square of the distance அப்படின்னு நமக்கு வருது. ஸோ இதுல இருந்து நமக்கு கிராஃப் வந்து நம்ம இப்போ வரைய போறோம். y ஆக்சிஸ்ல கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு எடுத்துக்கோங்க. x ஆக்சிஸ்ல வந்து என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ y ஆக்சிஸ்ல கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எடுத்துடுறோம், எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். இப்படி எடுத்தோம்னா கிராஃப் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஃபீல்டு இன்டென்சிட்டி வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் 0 இருந்துச்சுன்னா ஃபீல்டு இன்டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்கும், இன்ஃபினிட்டின்னு இருக்கணும். டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி ஆகும்போது ஃபீல்டு இன்டென்சிட்டி 0ன்னு வரணும். ஸோ அந்த மாதிரி கிராஃப் என்ன பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு வரும். கிராஃப் வந்து எப்படி வரும் பாருங்க, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் மாஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட்ல டியூ டு பாயிண்ட் மாஸுக்கு ஃபீல்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு வந்திருக்கு. எம்ன்றது மாஸ் ஆஃப் தி பாடி விச் ப்ரொடியூசஸ் ஃபீல்ட் அட் தி பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறோம். ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி மாஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் வருது. ஸோ ஒய் ஆக்சிஸ்ல ஃபீல்டு இன்டென்சிட்டி, எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் எப்படி வரும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஆனா இது ஈக்குலேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வராது. ஈக்குலேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வரணும்னா y இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x பவர் 1ன்னு இருக்கணும். இப்படி இருந்தா ஈக்குலேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இல்ல y டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by x பவர் n இருந்துட்டு n is not equal to 1 அப்படின்னு வந்துச்சுன்னா இது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாயிண்ட் மாஸ்னால அட் ஏ பாயிண்ட் டிஸ்டன்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த கிராஃப் வந்து என்ன ஷேப் வருதுன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துருப்பா. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டியூ டு எக்ஸ்டெண்டட் மாஸ், பாயிண்ட் மாஸ் இல்லாமல் எக்ஸ்டெண்டட் மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ்டெண்டட் மாஸ் அப்படி எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ இப்படி ஒரு மாஸ் இருக்குன்னு எடுத்துங்க. அப்போ இதில் ஒரு ஸ்மால் மாஸ் டிஎம் மாஸ்ன்னு எடுத்துங்க. இப்போ இந்த டிஎம் மாஸ்னால ஒரு பாயிண்ட் பியில் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீல்டு இருக்கும், டிஇன்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஇ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும் பாருங்க, மைனஸ் வராது, அதாவது ஜி டிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸ்மால் மாஸ்னால ஃபீல்டு வந்து அட் ஏ பாயிண்ட் வந்து ஜி இன்ட்டு டிஎம் பை ஆர் ஸ்கொயர் வருது. இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, ஜி இன்டகிரல் dm divided by r square. So this is the formula for the
field intensity at a point due to extended mass. Next என்ன பார்க்க போறோம்னா gravitational field at a point due to solid sphere. இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து gravitational field at a point due to solid sphere. At a point due to solid sphere. Solid sphere நால gravitational field at a point எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். So first வந்து ஒரு solid sphere draw பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ நம்ம ஒரு solid sphere எடுத்துருக்கோம். இந்த solid sphereக்கு radius வந்து r ன்னு எடுத்துக்கலாம். Radius of the solid sphere r ன்னு எடுத்துங்க. Mass of the solid sphere capital M ன்னு எடுத்துங்க. Mass of the solid sphere capital M ன்னு எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ பாயிண்ட் இது ரெண்டு கேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நான். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கேஸ் 1 வந்து டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் மெஷர். ஒரு பாயிண்ட்ல தானே நமக்கு ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் வந்து எங்க இருந்து மெஷர் பண்ணணும்னா சென்டர்ல இருந்து மெஷர் பண்ணணும். சப்போஸ் நமக்கு இப்போ என்ன பண்றோம்னா பாயிண்ட் P வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவுட் சைடு தி ஸ்பியர் இருக்குன்னு எடுத்துங்கப்பா. அவுட் சைடு தி ஸ்பியர் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்போ பாயிண்ட் P வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இந்த O to P தான் டிஸ்டன்ஸ் R. இந்த R எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து R வேல்யூ வந்து கிரேட்டர் தென் கேபிட்டல் R. கேபிட்டல் Rன்றது ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர்னு வந்திருக்கு. அப்படின்னா இந்த பாயிண்ட் P எங்க இருக்கு? அவுட் சைடு ஸ்பியர்னு எடுத்துக்கணும். ஸ்பியருக்கு மட்டும் மொத்த மாசமே சென்ட்ரல் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதுதான் நியூட்டன் வந்து கால்குலஸ்ல டெரைவ் பண்ணி காமிச்சிட்டாரு. எப்படின்னா ஸ்பியருக்கு மாத்திரம் மொத்த மாசமே சென்ட்ரல் ஆக்ட் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. எப்போ பாயிண்ட் வந்து அவுட் சைடா இருக்கும் போது, பாயிண்ட் வந்து அவுட் சைடா இருந்துச்சுன்னா இந்த ஸ்பியரோட மொத்த மாசம் சென்ட்ரல் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படி எடுத்தோம்னா இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அவுட் சைடு ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா வரும் பாத்தீங்கன்னா gm டிவைடட் பை r ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். gm டிவைட் பை r ஸ்கொயர் எடுத்துங்க. ஏன்னா வந்து பாயிண்ட் அவுட் சைடுல இருக்கு, மொத்த மாசம் சென்ட்ரல் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுக்கிறோம். அதனால இது பாயிண்ட் மாசம் நம்ம ட்ரீட் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேஸ் 2 வந்து என்ன பார்க்க போறோம்னா இன்சைட் தி ஸ்பியர் பார்க்க போறோம். கேஸ் 2 வந்து இன்சைட் தி ஸ்பியர். இது டெரிவேஷன் பண்ணி காட்டுறேன் நான். டெரைவ் பண்ணாலும் நீங்க வந்து அந்த டெரிவேஷன் தேவையில்ல, ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு போகும். இப்போ வந்து சப்போஸ் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்ல எடுத்திருக்கேன்னு வச்சுங்க. பாயிண்ட் P வந்து இங்க இருக்கு அப்படின்னா R வந்து லெஸ் தென் கேபிட்டல் R. அப்போ வந்து என்ன வரும்? இன்சைட் ஸ்பியர் அப்படின்னு வருது. இன்சைட் ஸ்பியர்னு வருது. சரிங்களா? இந்த இன்சைட் ஸ்பியருக்கு தனியா டயக்ராம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு மாஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மாஸ் எடுத்திருக்கேன். இந்த மாஸ் சாலிட் ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து நம்ம R அப்படின்னு கொடுத்துட்டோம். ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து எவ்வளவு சொல்லிட்டோம்? R அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது R. இப்போ வந்து இந்த சென்டர் ஆஃப் தி ஸ்பியர் வந்து Oன்னு எடுத்துங்க. மாஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து Mன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்? இன்சைட் தி ஸ்பியர் தானப்பா வேணும். இன்சைட் தி ஸ்பியர் போது ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன வேணும்? ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா நான் இப்போ வந்து இந்த ஸ்பியர் கொடுத்த சாலிட் ஸ்பியரை 2 ஸ்பியரா டிவைட் பண்ண போறேன். எப்படி டிவைட் பண்றேன்றதை பாருங்க. நீங்க ஆக்சுவலா வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் மாதிரி இன்னொன்னு ஹாலோ ஸ்பியர் மாதிரியும் டிவைட் பண்றேன்ப்பா. கவனிங்க. ஓகே, இப்போ நமக்கு ஃபீல்ட் இன்டென்சிட்டி எந்த பாயிண்ட்ல வேணும் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் P ல தான் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேணும். இப்போ வந்து நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஹாலோ ஸ்பியர் வந்து 0வா இருக்கும். அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்குன்னு எடுத்துங்க. ஒரு ஹாலோ ஸ்பியர் எடுத்தீங்கன்னா ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைடு வந்து எப்படி இருக்கும்னா 0வா இருக்கும். ஹாலோ ஸ்பியர்னால ஹாலோ ஸ்பியருக்கு ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைடு என்ன வரும் பாத்தீங்கன்னா 0 வரும். எப்படி 0ன்றதை நான் அடுத்த கான்செப்ட் அடுத்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். இப்போதைக்கு மட்டும் நீங்க ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஹாலோ ஸ்பியர் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து இந்த ஸ்பியர் கொடுத்துருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்பியர்ல இன்சைட் தி ஸ்பியர் தான் நமக்கு ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்பியரை 2 பார்ட்டா டிவைட் பண்றேன். ஒரு பார்ட் எப்படி எடுத்திருக்கேன்னா சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர் எடுத்திருக்கேன். இன்னொரு ஸ்பியர் வந்து ஹாலோ ஸ்பியர் ஆஃப் திக்னஸ் வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறேன். இந்த திக்னஸ் வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹாலோ ஸ்பியருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இன்சைடு இருக்கிற ஸ்பியருக்கு சர்ஃபேஸ்ல இருக்கு, ஹாலோ ஸ்பியருக்கு இன்சைட்ல இருக்கு. ஹாலோ ஸ்பியருக்கு இன்சைட்ல இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா அட் திஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு திஸ் ஹாலோ ஸ்பியர்னால ஃபீல்டு 0 வந்துடும். ஒன்லி திஸ் சாலிட் ஸ்பியர் இந்த ரேடியஸ் ஆர் ஸ்மால் ஆர் ரேடியஸ் இருக்கிற ஸ்பியர்னால மட்டும் தான் இங்க ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னா வந்து வாட் இஸ் தி ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் எ பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர்னா சர்ஃபேஸ்ல இருக்குன்னா அந்த பாயிண்ட் அவுட் சைட் தி ஸ்பியர்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம இங்க பாக்குறது ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஸ்பியருக்கு வந்து ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா G இன்டு
இந்த ஸ்பியர் இருக்கு ஸ்மால் ஆர் ரேடியஸ் இருக்கிற ஸ்பியரோட மாஸ் m in அப்படின்னு எடுத்துக்கோங்க. மாஸ் ஆஃப் தி இன்சைட் தி ஸ்பியர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் தி இன்சைட் தி ஸ்பியர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா நமக்கு. ஆனா இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் தி எர்த் தானே நம்ம ஃபார்முலா கொண்டு வரணும். அதனால மாஸ் ஆஃப் தி ஸ்பியர் இன்சைட் தி ஸ்பியர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பியருடைய மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் எம்ல கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்போ இந்த ஸ்பியர் வந்து யூனிஃபார்ம் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அசியூம் பண்ணிக்கிங்க. இது வந்து யூனிஃபார்ம் டென்சிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா, யூனிஃபார்ம் டென்சிட்டினா மாஸ் பர் யூனிட் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ மாஸ் பர் யூனிட் வால்யூம் கான்ஸ்டன்ட்னா டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம் 4/3 பை ஆர் கியூப். இந்த டென்சிட்டியும், அதாவது மொத்த ஸ்பியரோடைய டென்சிட்டியும் இந்த உள்ள இருக்கிற ஸ்பியர் இருக்கு அதனுடைய டென்சிட்டி ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா மொத்த ஸ்பியருக்கு டென்சிட்டியும் இந்த ஸ்மால் ஸ்பியருக்கு டென்சிட்டி போடும்போது மாஸ் இன்சைட் டிவைட் பை 4/3 வால்யூம் வந்து 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இதுல என்ன கேன்சல் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த 4/3 பை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா இப்போ என்ன ரிமைனிங்ஸ் இருக்கு பாருங்க. மாஸ் ஆஃப் தி இன்சைட் தி ஸ்பியர் நம்ம எடுத்தது தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்மால் ஆர் கியூப் அப்படி போயிடும். அப்போ கேபிட்டல் எம் இன்டு ஆர் கியூப் டிவைட் பை கேபிட்டல் ஆர் கியூப் இருக்கும். சரிங்களா? இந்த மாஸ் இன்சைட் தி ஸ்பியரை வந்து இங்க கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க. கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி inside the sphere equal to g into mass வந்து capital M into small r cube divided by capital R cube. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஆர் கியூபையும் ஆர் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் இஸ் ஈக்குவல் டு gm டிவைட் பை ஆர் கியூப் இன்ட்டு ஸ்மால் ஆர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் போதும்பா, வேற டெரிவேஷன் தேவையில்லை. நல்லா கவனிச்சிங்க. அதாவது ஃபீல்ட் இன்டென்சிட்டி அவுட் சைடு சாலிட் ஸ்பியருக்கு gm பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், இன்சைடுக்கு வந்து gm பை கேபிட்டல் ஆர் கியூப் இன்டு ஸ்மால் ஆர். ஓகேங்களா? இதை வந்து தெளிவாக இப்போ சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்திருக்கும். ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைடு வேணும்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட் பி இருக்கு, இங்க ஓ இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் ஆர் இருக்கு. அதாவது when r less than capital R இருந்துச்சுன்னா இன்சைட் தி ஸ்பியர் சாலிட் ஸ்பியர். இது பார்க்கறது வந்து இது சாலிட் ஸ்பியர். என்ன சாலிட் ஸ்பியருக்கு வேற ஆன்சர் வரும், ஆலோ ஸ்பியருக்கு வேற ஆன்சர் வரும். இப்போ சாலிட் ஸ்பியருக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. இன்சைடுக்கு வந்து ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன வருது பாத்தீங்கன்னா gm டிவைட் பை ஆர் கியூப் இன்டு ஸ்மால் ஆர் வந்திருக்கு. இங்க g கான்ஸ்டன்ட், m கான்ஸ்டன்ட், r கான்ஸ்டன்ட். rன்றது ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் தி ஸ்பியர் கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ தட் கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஸ்பியர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r. அப்போ கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி ஸ்பியர் varies linearlyனா கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்சைட் தி ஸ்பியர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் அவுட் சைட் தி ஸ்பியர் பாத்தீங்கன்னா அவுட் சைட் தி ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. அதாவது அவுட் சைட் தி ஸ்பியர்னா டிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் பி அவுட் சைடு வந்துருது. இந்த ஆர் இருக்கு, அவுட் சைடுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் அவுட் சைடுக்கு எடுத்துக்கிறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து gm பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ அவுட் சைட் தி ஸ்பியர் வந்து ஃபீல்ட் இன்டென்சிட்டி டிக்ரீசஸ் வித் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வருது. இப்போ வந்து நம்ம கிராஃப் வரையலாம். ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கிராஃப் வரையறேன் பாருங்க. இந்த கிராஃப் வரையறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நான் கிராஃப் வரையறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் திங்க் பண்ணுங்க, அது ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கோம், சாலிட் ஸ்பியர் எடுத்திருக்கோம். இன்சைடு வந்து சென்டர் வந்து ஓன்னு எடுத்துட்டு அவுட் சைடு வந்து ஒரு சும்மா ஒரு இன்ஃபினிட்டி வரைக்கும் போறீங்கன்னு வச்சுங்க. அப்போ சென்டர் ஆஃப் தி சாலிட் ஸ்பியர்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அவுட் சைடு போறேன். அப்படி போகும்போது ஃபீல்ட் இன்டென்சிட்டி மஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு யோசிச்சு சொல்லுங்கப்பா. இன்னொரு முறை கொஸ்டின் ரிப்பீட் பண்ற பாருங்க. ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்கு, அதுக்கு மாஸ் m இருக்கு, ரேடியஸ் வந்து r இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட் சென்டர் ஆஃப் தி சாலிட் ஸ்பியர்ல இருந்து அப்படியே மூவ் பண்றேன், இன்சைட்ல இருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போறேன். இப்படி போகும்போது ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு இங்க கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் இங்க கிராஃப் வரையறேன் பாருப்பா. கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கிராஃப் வரையறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா சென்டர் ஆஃப் தி ஸ்பியர் வந்து ஆரிஜின் எடுத்துட்டு அதுல இருந்து r வரைக்கும் எடுத்துக்கலாம், ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வரைக்கும் எடுக்கலாம். 0ல இருந்து r வரைக்கும் எடுத்தோம்னா இன்சைட் தி ஸ்பியர் எப்படி வருது பாருங்க. ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வந்திருக்குங்களா? ஸோ அதனால நமக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா லீனியர் கிராஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நமக்கு வரணும். அப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு. ஓகேங்களாப்பா? சரி, அடுத்து வந்து அவுட் சைட் தி ஸ்பியர் வரும்போது நல்லா கவனிக்கணும். அவுட் சைட் தி ஸ்பியர் வரும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர் தானே. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர்னா ஆர் இன்ஃபினிட்டி வந்து E0 வரணும். அப்போ ஆர் இன்ஃபினிட்டி போகும்போது E0 வரணுன்றதால நமக்கு கிராஃப் இப்படி வரணும், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு நமக்கு வந்திருக்கு.
ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ கரெக்ட். ஏன்னா பாருங்க, இன்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 0 சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வர வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சர்ஃபேஸ் விட்டு வெளியே வரும்போது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் வர வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து சர்ஃபேஸை விட்டு வெளியே போகும்போது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அவுட் சைடு வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு வருது. இங்க வந்து இன்சைடு, இது வந்து இன்சைடு வந்து வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் ஆர் அப்படின்னு வருதுன்னு எடுத்திருக்கேன். சரி, ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நேம் பண்றேன் பாருங்க. இப்போ எப்படி நேம் பண்றேன்னா, இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் இப்படி பி, இன்ஃபினிட்டின்றது பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். ஓ டு ஏ வந்து ஸ்லோப் இன் தி ஓ டு ஏ, ஸ்லோப் இன் ஓ டு ஏ வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் கியூப்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸுங்களா? அதாவது கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு வந்து நம்ம கிராஃப் வரைகிறோம் வெர்சஸ் டிஸ்டன்ஸ்னு. அப்படி வரையும் போது இந்த இன்சைட் தி ஸ்பியர், சாலிட் ஸ்பியருக்கு ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு டிஸ்டன்ஸ் கிராஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு. அப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த ஸ்லோப் எவ்வளவு சொல்லியிருக்குன்னா ஜிஎம் பை ஆர் கியூப். ஓகே, வெரி குட், கரெக்டா சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, சி வந்து 0. அப்போ கோஎபிஷியன்ட் ஆஃப் ஆர் தான் கோஎபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் ஸ்லோப் வந்து ஜிஎம் பை ஆர் கியூப். தெரியும் இல்லைங்களா? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். சி என்றது ஒய் இன்டர்செப்ட் 0, இங்க 0 ஆயிடுச்சு. அடுத்து கோஎபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் ஸ்லோப். அப்போ இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆர் தானே எடுத்திருக்கோம். அப்போ ஆருக்குடைய கோஎபிஷியன்ட் தான் ஸ்லோப் அப்படின்னு கிடைக்குது. இல்லைன்னா ஒய் பை எக்ஸ் தானேப்பா ஸ்லோப். ஆனா வந்து ஏ டு பி போகும்போது ஸ்லோப் மாறும். இங்க ஸ்லோப் என்னன்னா டிஒய் பை டிஎக்ஸ் டிஃபரன்சியேஷன் போட அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருவோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்லணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா சர்ஃபேஸ் ஆஃப் தி சாலிட் ஸ்பியர்ல இருந்து எய்தர் டுவர்ட்ஸ் சென்டர் மூவ் ஆனாலும் சரி, அவே ஃப்ரம் தி சென்டர் மூவ் ஆனாலும் சரி, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டிக்ரீசஸ் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா சொல்லுங்கப்பா. நல்லா பாருங்க, ஒரு சாலிட் ஸ்பியர்னு கொடுத்துருக்கோம். சர்ஃபேஸ்ல இருந்து நான் மூவ் பண்றேன், எய்தர் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி ஸ்பியர் போனாலும் சரி, சாலிட் ஸ்பியர் போனாலும், இல்ல அவே ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி ஸ்பியர் போனாலும், ஃப்ரம் சர்ஃபேஸ்ல இருந்து போனா கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி மஸ்ட் டிக்ரீஸ், இன் போத் கேசஸ் மஸ்ட் டிக்ரீஸ் சொல்றேன். இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஏன்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து பிக்கு வரும்போது இன்க்ரீசஸ், கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்க்ரீசஸ் தானே சொல்லியிருந்தோம், நம்ம இன்க்ரீசஸ் தானே சொல்லியிருந்தோம். அப்போ சென்டர்ல இருந்து சர்ஃபேஸுக்கு போகும்போது இன்க்ரீஸ் ஆனா, அப்போ சர்ஃபேஸ்ல இருந்து சென்டருக்கு வந்தா டிக்ரீஸ் தானே ஆகணும். சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் போகும்போது கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்க்ரீஸ்ன்னு சொன்னீங்க எல்லாரும். அப்படி என்ன சர்ஃபேஸ்ல இருந்து சென்டருக்கு போனா கிராவிடேஷன் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகணும். அப்போ சர்ஃபேஸ்ல இருந்து சென்டர் போனா கிராவிடேஷன் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி சர்ஃபேஸ்ல இருந்து அவுட் சைட் போனா ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். So that surface of the solid sphere ல இருந்து towards center போனாலும் away from center போனாலும் field intensity கண்டிப்பா டிக்ரீஸ் தான் ஆகும் both கேஸ்ல. ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. gravitational field intensity at center of the solid sphere must be 0 சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வருங்களா ஃபால்ஸ் வருங்களா? gravitational field intensity at the center of the solid sphere must be 0. இது வந்து ட்ரூ. எப்படி ட்ரூ பாத்தீங்கன்னா சென்டர்ன்றது இன்சைடு தானப்பா, சென்டர்ன்றது இன்சைடு. இன்சைடு ஃபார்முலா என்ன சொல்லுங்க? gm by r cube into small r. இந்த small r என்றது distance measured from center. அப்போ பாயிண்ட் சென்டர்ல இருந்துச்சுன்னா small r 0 வரும். so that field intensity 0 அப்படின்னு வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன் பாருங்க. இப்போ மாஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து கேபிட்டல் M எடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் கேபிட்டல் R எடுத்துக்கிறேன். gravitational field intensity at a point due to solid sphere on the surface must be equal to gm by capital R square அப்படி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸுங்களா? gravitational field intensity at a point on the surface of a solid sphere வந்து gm by r square, where m is the mass, r is the radius of the sphere. இது கரெக்ட். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் பண்ணும்போது எய்தர் இன்சைட் தி ஸ்பியர்னு எடுத்துக்கலாம், அவுட் சைட் ஸ்பியர் எடுத்துக்கலாம். இது கிரிட்டிக்கல் பாயிண்ட். சர்ஃபேஸ்ல இருக்கும்போது இன்சைட் இல்ல அவுட் சைடு எதனா சொல்லலாம். எப்படி போட்டாலும் சரி, இன்சைட்ல ஃபார்முலா பாருங்க, ஸ்மால் ஆர் பிளேஸ்ல கேபிட்டல் ஆர் போட்டீங்கன்னா r கேன்சல் ஆயிட்டு gm by r square வருது. இல்ல அவுட் சைடுன்னு எடுத்தாலும் என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க. அவுட் சைடுக்கு gm by ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வருது. ஸ்மால் ஆர் பிளேஸ்ல கேபிட்டல் ஆர் போடுங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் பி வந்து கேபிட்டல் ஆர் தானே, ஆர் போட்டா gm by r ஸ்கொயர் வருது. சோ தட் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் சென்டர்ல வந்து 0, சர்ஃபேஸ்ல வந்து gm by கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இன்சைடு வந்து ஃபீல்ட் வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், அவுட் சைடு வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். சென்டர்ல இருந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் போனா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து டிக்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ்ல இருந்து எய்தர் டுவர்ட்ஸ் சென்டர் போனாலும் அவே ஃப்ரம் தி சென்டர் போனாலும் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி சாலிட் ஸ்பியருக்கு எல்லா பாயிண்ட்ஸும் புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹாலோ ஸ்பியர் எடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன எடுக்க போறேன்னா ஹாலோ ஸ்பியர் எடுத்திருக்கேன்.
ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at a point due to hollow sphere இந்த கான்செப்ட் போயிடலாம். ஓகேங்களா? கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at a point due to hollow sphere, hollow sphereனால பார்க்க போறோம். சரி, இந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at a point due to hollow sphere பார்க்கிறதுக்கு நம்ம டிஃபரெண்ட் மெத்தட்ல சொல்லலாம் பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்மால் ஸ்பியரை வந்து இன்சைட் எடுத்திருக்கேன், சும்மா இமேஜினரி ஸ்பியர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஹாலோ ஸ்பியர் கேபிட்டல் ஆர்னு எடுத்துங்க, அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி அஸ்யூம்டு ஸ்பியர் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கங்கப்பா, இப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ ரேடியஸ் ஆஃப் தி சாலிட் இந்த ஹாலோ ஸ்பியர் கேபிட்டல் ஆர் எடுத்து சென்டர்ல இருந்து ஒரு இன்சைட் வந்து ஒரு ஸ்பியர் வரைஞ்சிருக்கு ஸ்மால் ஆர். இப்போ இது ஹாலோ ஸ்பியர்னா இந்த பெரிபெரியில தானே மாஸ் இருக்கு, இன்சைட் மாஸ் இருக்காது இல்லைங்களா? சரி, இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்ம நல்லா கவனிங்க. இப்போ இந்த இந்த ஸ்மால் ஆர் ரேடியஸ் எடுத்திருக்கேன், இதுல மாஸ் எவ்வளவு இருக்கும்? மாஸ் 0 தானே இருக்கு. அப்போ ஃபீல்ட் இன்டென்சிட்டி gm/r² போட்டோம்னா m 0னால ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0. அப்போ பாயிண்ட் P ல வந்து ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன வருது? 0. இன் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்சைட் தி ஹாலோ ஸ்பியர் 0. எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0ன்னு புரியுது. எப்படின்னா ஃபார்முலா ஜெனரலா gm/r² அந்த மாதிரி தானே போடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஹாலோ ஸ்பியர் இங்க உள்ள ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஃபீல்டு வேணும். ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து சென்டருக்கு ஒரு ரேடியஸ் எடுத்து ஒரு ஸ்பியர் வரைஞ்சிருக்கேன். இந்த ஸ்பியருக்குள்ள மாஸ் கிடையாது, ஏன்னா ஹாலோ ஸ்பியர்னால ஒன்லி பெரியில மட்டும் தான் மாஸ் இருக்கு, இங்க மாஸ் கிடையாது இல்லையா? அப்போ மாஸ் 0 போட்டா ஃபீல்டு வந்து 0 வருது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்றோம். இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணோம்னா இங்க பாருங்க, இப்போ இந்த ஸ்பியரை வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறேன். இது பார்ட் 1, இது பார்ட் 2 எடுத்தோம்னா இந்த பார்ட்னால ஃபீல்ட் இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்குமோ அதே அளவுக்கு தான் இந்த ரிமைனிங் பார்ட்னால ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கும். அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு 0ன்னு வருது. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதை பாருங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து எனக்கு ஃபீல்டு வேணும்னு எடுத்துட்டு அந்த பாயிண்ட் வச்சு இந்த ஸ்பியரை வந்து 2 பார்ட்டா கட் பண்ணிட்டு ஹாலோ ஸ்பியரை, இது வந்து பார்ட் 1, இது பார்ட் 2ன்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த பார்ட் 1னால ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கும், பார்ட் 2னால ஃபீல்டு இப்படி இந்த பக்கம் இருக்கும். ஏன்னா டுவர்ட்ஸ் மாஸ் தானே ஃபீல்டு இருக்கணும். இந்த ரெண்டு ஃபீல்டுமே ஈக்குவலா இருக்கும். இது கால்குலஸ்ல பண்ணாதான் ஈக்குவல்னு இங்க ப்ரூவ் பண்ண முடியும். அதனால நம்ம இப்போ ஈக்குவலா இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிடுவோம், 0 வருது. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் ஹாலோ ஸ்பியர் 0 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. இப்போ என்ன பண்றோம், கேஸ் 1, அதாவது கேஸ் 1 என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் லெஸ் தென் கேபிட்டல் ஆர், அதாவது பாயிண்ட் லைஸ் இன்சைட் தி ஸ்பியர். அப்போ அது வந்து இன்சைட் ஸ்பியர்னு எடுத்திருக்கோம். அப்போ இன்சைட் தி ஹாலோ ஸ்பியர் நல்லா பார்த்தீங்க, இன்சைட் ஹாலோ ஸ்பியர் வந்து ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0. நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2 வந்து அவுட் சைடு ஹாலோ ஸ்பியர் போயிடலாம், அவுட் சைடு. அப்போ ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அவுட் சைடு தி ஸ்பியர் வந்தீங்கன்னா அப்போ என்ன வரும் சொல்லுங்க, இந்த பாயிண்ட் வந்து P இங்க வருது, இந்த ஸ்மால் ஆர். அப்போ ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் வந்ததுனால அவுட் சைடு வந்துட்டா மொத்த ஸ்பியருடைய மாசம் சென்ட்ரல் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். பாயிண்ட் வந்து அவுட் சைடா இருந்துச்சுன்னா மொத்த ஸ்பியருடைய மாசம் சென்ட்ரல் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. மாஸ் ஆஃப் தி ஸ்பியர் m எடுத்துங்க. அப்போ வந்து இந்த மொத்த ஸ்பியரும் பாயிண்ட் மாஸ் மாதிரி எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட் மாஸ் எங்க இருக்குன்னா சென்ட்ரல் இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அப்போ ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு ஹாலோ ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு gm/r² அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்படின்னா ஹாலோ ஸ்பியருக்கு பாருங்க, ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைடு இஸ் ஈக்குவல் டு 0, அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² அப்படின்னு நமக்கு வருது. இது வந்து இதுக்கு ஹாலோ ஸ்பியருக்கு பார்த்துருக்கோம், ஹாலோ ஸ்பியருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஹாலோ ஸ்பியருக்கு ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேரி ஆகுது இல்லைங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். ஸோ தட் என்ன பண்றேன்னா ஃபீல்ட் இன்டென்சிட்டியை y ஆக்சிஸ்ல எடுத்துட்டு டிஸ்டன்ஸை வந்து x ஆக்சிஸ்ல எடுத்து கிராஃப் வரைவோம்ப்பா. ஓகேங்களா? அப்போ கிராஃப் வரைஞ்சா என்ன மாதிரி கிராஃப் வரும்ன்றதை பார்ப்போமா. ஃபீல்ட் இன்டென்சிட்டியை y ஆக்சிஸ்ல எடுத்துட்டோம், x ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். இப்படி வரையும் போது எப்படி வரும்னா, நம்ம இது ஆரிஜின் எடுத்துங்க, இது ஆர்னு எடுத்துங்க, 0 சென்டர் ஆஃப் தி ஸ்பியரை ஆரிஜின் எடுத்துங்கப்பா. அப்போ சர்ஃபேஸ் வந்து ஆர், 0ல இருந்து r வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்தா அது இன்சைட் தி ஸ்பியர்னு வரும், இன்சைட் தி ஸ்பியர் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து என்ன ஆகும்னா 0 to r வரைக்கும் நமக்கு வந்து 0 to r வரைக்கும் கிராஃப் வரக்கூடாது, ஏன்னா ஃபீல்டு 0வா இருக்கு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் r கிராஸ் பண்ணும்போது தான் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நல்லா கவனிங்க, அப்போ வந்து அவுட் சைடு வந்து கிரேட்டர் தென் r வரும். ஸோ அவுட் சைடு தி ஸ்பியர் வந்து ஃபீல்டு இன்டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r², இன்சைடு வந்து ஃபீல்டு வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் ஏ பாயிண்ட் டு இந்த ஸ்பியர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. சரி, உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்ல வந்து என்ன புரிஞ்சிருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் கான்செப்ட் பார்க்க போறோம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஆக்சுவலா வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலும் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இது ரெண்டுமே கிராவிடேஷனல் ஃபீல்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ ஏன் கிராவிடேஷனல் ஃபீல்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெண்டு கான்செப்ட் தேவைன்னா, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்றது வந்து அது வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டியில ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் டினோட்டட் பை சிம்பிள் வி. கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து எந்த சிம்பிள் டினோட் பண்றோம்னா வி அப்படின்னு நம்ம டினோட் பண்றோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து ஒரு மாஸ் m இருக்கு, ஒரு பாயிண்ட் P இருக்கு. இந்த பாயிண்ட்ல கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டியூ டு திஸ் மாஸ் m நம்ம கண்டுபிடிக்கணும். திஸ் பாயிண்ட் இஸ் ஹவ் மச் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம 10th கிளாஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதுல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் படிச்சிருப்போம். அங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு என்ன டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா ஒர்க் டன் டு பிரிங் ஏ யூனிட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட் அப்படி படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கப்பா. இன்ஃபினிட்டில இருந்து ஒரு மாஸ், ஸ்மால் மாஸ், அதாவது ஒரு m டேஷ் மாஸ்ன்னு எடுத்துங்க, யூனிட் மாஸ்ன்னு எடுத்துங்க. இந்த மாஸ் இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட் P கொண்டு வரணும் அகைன்ஸ்ட் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அகைன்ஸ்ட் திஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா இது அட்ராக்ட் ஆகும், அட்ராக்ட் ஆகுதுனால இது ஃபாஸ்டா மூவ் ஆகிரும். ஃபாஸ்டா மூவ் ஆச்சுன்னா கைனெடிக் எனர்ஜி கூடிரும். கைனெடிக் எனர்ஜி கூடாம இன்க்ரீஸ் ஆகாம மூவ் பண்ண வைக்கணும். சரிங்களா? அப்போ ஒர்க் இங்க இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பாயிண்ட் கொண்டு வரும். அது கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்றோம் இல்லைங்களா? அந்த ஒர்க் டன் டு பிரிங் தி யூனிட் மாஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட்னு சொல்றோம். ஏன் இதுக்குடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனா கைனெடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ ஒர்க் டன் வந்து யூஸ்டு ஃபார் கைனெடிக் எனர்ஜியும் வந்துடும். அப்போ ஒர்க் டன் பை யூனிட் மாஸ்ன்றது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஆக்சுவல் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் விட அதிகமான வேல்யூவா வந்துடும், தப்பா வந்துடும். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து கைனெடிக் எனர்ஜிக்கும் வந்து ஆன்சர்ல வந்துடும். அதனாலதான் கைனெடிக் எனர்ஜி சேஞ்ச் பண்ணாம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ கைனெடிக் எனர்ஜி சேஞ்ச் பண்ணாம மூவ் பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் பண்ணணும். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்குன்னா இந்த மாஸ் இருக்கிறதுனால இது அட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? அந்த அட்ராக்ட் பண்றதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மூவ் பண்ணணும். அப்பதான் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஃபோர்ஸ்ல மூவ் பண்ணும், வெலாசிட்டி மாறாம வரும். ஸோ கைனெடிக் எனர்ஜி கூடாது. ஓகேங்களா? சரி, அப்படின்னா வந்து என்ன பண்றேன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் என்ன டெஃபினேஷன் ஒர்க் டன் டு மூவ் யூனிட் மாஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட் சொன்னேன். சரி, இன்னொரு கான்செப்ட் என்ன பண்ணலாம், இந்த மாஸ் வந்து இங்க இருந்து இங்க கொண்டு வரோம், இன்ஃபினிட்ல இருந்து இந்த பாயிண்ட் கொண்டு வரோம்னு எடுத்துக்கப்பா. அப்போ ஒரு பாயிண்ட் மாஸ் இன்ஃபினிட்ல இருந்து கிவன் பாயிண்ட் கொண்டு வரும்போது ஒர்க் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த ஒர்க் டன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் விச் இஸ் brought வருமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் வருமா? இப்போ 1 கிலோகிராம் இருந்தா 1 ஜூல் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்போ 10 கிலோகிராம்னா 10 ஜூல் ஒர்க் பண்ணி தானே கொண்டு வரணும். அப்போ ஒர்க் டன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் விச் இஸ் மூவ்டு ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த ப்ரொபோர்ஷனல்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணலாம். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல வந்து பொட்டன்ஷியல் டியூ டு இந்த மாஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். எப்பயாவது ஒரு பாயிண்ட் ஒரு மாஸ்ல இருந்து அந்த பாயிண்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ டு ரிமூவ் திஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம பொட்டன்ஷியல் என்ற கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்றோம் இன்டு m டேஷ்னு போட்டுக்கிறோம். அப்போ பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை m டேஷ்னு வந்திருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா பொட்டன்ஷியல் இஸ் டிஃபைன்ட் as கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் a point is defined as work done to move a unit mass divided by இருந்தாலும் யூனிட்னு சொல்லணும். work done to move a unit mass from infinity to given point தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது அகைன்ஸ்ட் கிராவிடேஷன்ன்றதுனால ஒரு மைனஸ்ன்றது வரும். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் நெகட்டிவ். நான் ஃபார்முலா டெரைவ் பண்ணும்போது அந்த மைனஸா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் நெகட்டிவ் ஞாபகம் வச்சுங்கப்பா. அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ்னால வர பொட்டன்ஷியலுக்கு நெகட்டிவ்னு எடுத்துக்கணும், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்னால வரதுக்கு வந்து பாசிட்டிவ்னு எடுக்கணும். ஓகேங்களா? அதான் எலக்ட்ரிசிட்டியில வந்து அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வரும். ஆனா கிராவிடேஷன்ல ஒன்லி அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இங்க பைண்டிங் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால வர எனர்ஜி பைண்டிங் எனர்ஜியா இருக்கும், அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கும். அதனால பொட்டன்ஷியல் வந்து என்ன சொல்றேன்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல் சொல்லிடுவோம். ஸோ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ யூனிட் ஆஃப் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் பை மாஸ் தானே. ஒர்க்குக்கு யூனிட் வந்து ஜூல், மாஸ் வந்து கிலோகிராம். ஸோ யூனிட் ஆஃப் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் ஜூல் பர் கிலோகிராம் வருது, ஜூல் பர் கிலோகிராம் வருது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அட் a point due to point mass நம்ம டெரைவ் பண்ணலாம். ஓகேங்களா?
அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாஸ் வந்து இன்ஃபினிட்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ் கொண்டு வர இல்லைங்களா, ஃபோர்ஸ் வந்து வேரியபிளா இருக்கும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் போடுவோம். ஒர்க் டன் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் போடுவோம். ஆனா ஃபோர்ஸ் வந்து வேரியபிளா இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னா ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் dx டிஸ்டன்ஸ் மூவ் பண்றதுக்கு dw ஒர்க் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். f இன்டு dxனா dw. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ல இந்த dx டிஸ்டன்ஸ் மூவ் பண்றது dw போட்டு இதை இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட் போட்டோம்னா நமக்கு டோட்டல் ஒர்க் டன் கிடைச்சிரும். அப்ப இந்த dx டிஸ்டன்ஸ் மூவ் பண்றதுல இது எங்க இருந்து இருக்குன்னா இந்த மாஸ் வந்து ஆரிஜின் எடுத்துங்க, இது இங்க இருந்து x டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துங்க. சோ இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இந்த ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா இருக்கும் சொல்லுங்க, gm dash டிவைடட் பை x ஸ்கொயர். x வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த மாஸ், இங்க m dash இங்க இருக்க போகுது. ஓகேங்களா, இது இன்டகிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்டகிரல் dw wன்னு வந்துருது, இது இன்டகிரல்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா, இங்க dxன்னு இருக்கும். நம்ம எங்க இருந்து எங்க இது இன்டகிரேட் பண்ண போறோம், இன்ஃபினிட்டில இருந்து r டிஸ்டன்ஸ் வரைக்கும், இன்ஃபினிட்டில இருந்து பாயிண்ட் p வரைக்கும் போறோம். இந்த gm m dash எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ w பை m dash வெளியே எடுத்துட்டு இந்த m dash இங்க கொண்டு வந்துட்டு இந்த gm வெளியே எடுத்துடுறேன். இன்டகிரல் 1 பை x ஸ்கொயர் என்ன போகிறோம், இன்டகிரல் 1 பை x ஸ்கொயர் என்ன வரும் சொல்லு, மைனஸ் 1 பை x. கரெக்டுங்களா, மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு போட்டுட்டோம்னா அப்போ என்ன வருது பாருங்க, எங்க இருந்து இங்க இன்ஃபினிட்டி டு ஆர்னு எடுக்கணும். ஸோ அப்போ மைனஸ் இது அப்படியே எடுத்துங்க, gm போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 1 பை r வந்தது. லோயர் லிமிட் போடும்போது 1 பை இன்ஃபினிட்டி 0, அதனால லோயர் லிமிட் போடல. இதுதான் ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ். இந்த ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ் தான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டு பாயிண்ட் மாஸ் என்ன வருது, gm பை r. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்கப்பா. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டு பாயிண்ட் மாஸ், இது பாயிண்ட் மாஸ் mன்னு எடுத்துங்க. இப்போ ஒரு பாயிண்ட் pன்னு எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் p வந்து இந்த மாஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு r டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் மாஸ். இந்த பாயிண்ட் மாஸ்னா அவுட் சைடு இன்சைட் எல்லாம் வராது, ஏன்னா மாஸே பாயிண்ட் சைட்ஸ் தானே. ஸ்பியர், சாலிட் ஸ்பியர், எக்ஸ்டெண்டட் பாடி எடுத்தா தான் இன்சைட் அண்ட் அவுட் சைட்னு வரும். ஓகே, இப்போ வந்து என்ன பார்த்தோம், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டு பாயிண்ட் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா வந்து மைனஸ் gm பை r அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, சரி. அடுத்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு ஜெனரல் டெஃபினிஷன் அது ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ். ஒரு மைனஸ் சும்மா போட்டு வச்சுங்க, ஏன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் நெகட்டிவ் வரணும் அப்படின்ற கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, எப்பவுமே நீங்க பொட்டன்ஷியல் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் கேட்டாவே சைன் வந்து ஃபைனலா மைனஸ்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் மாஸ்க்கு என்ன வருதுன்னா gm பை rன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இந்த பொட்டன்ஷியல் வந்து வேரிஸ் வித் டிஸ்டன்ஸ்னு வரும் இல்லையா, அப்படிதானே இருக்கு, வேரியபிளா தானே இருக்கு. ஸோ பொட்டன்ஷியலை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா y ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸை x ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். பொட்டன்ஷியல் y ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் x ஆக்சிஸ்ல எடுத்து கிராஃப் வரைஞ்சோம்னா நமக்கு எப்படி வரும் பாருங்க, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிராஃப் வருது. என்னன்னா v இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r, r 0 இருந்தா v இன்ஃபினிட்டி, r இன்ஃபினிட்டியா இருந்தா v 0. சரி, இங்க வந்து இங்க கிராஃப் வந்திருக்கு இல்லையா, இந்த கிராஃப் வந்து ஈக்குலேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லலாமா, இல்லைன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தான் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்டா, செகண்ட் சொன்னது கரெக்டாப்பா? அதாவது பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டு பாயிண்ட் மாஸ் நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம். இந்த கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த கிராஃப் பேர் வந்து ஈக்குலேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா சொல்லலாமா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா சொல்லலாமா? இங்க பாருங்க, v இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r தானே வந்திருக்கு. v இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r னா r பவர் 1 தானே. நான் என்ன சொல்லியிருந்தேன், y இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x பவர் 1 இருந்துச்சுன்னா அது ஈக்குலேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கரெக்ட் தான், ஆனா ஸ்பெஷலா வந்து ஈக்குலேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு பேரு. இதே y இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x பவர் n வந்து அதர் தேன் 1. இந்த மாதிரி டீடைலா கேட்க போறதில்ல கொஸ்டின், சும்மா தான் நான் கேட்டேன் உங்களுக்கு. என்ன இருந்தாலும் ஜென்ரலாவே ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா சொல்லிருமே தவிர, ஆனா வேரி ஆகுங்க y இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் x பவர் 1 இருந்தா அது ஸ்பெஷலா வந்து ஈக்குலேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு அப்படின்னு இருக்குப்பா. இது ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் ஆகலாம், நமக்கு வந்து தேவையில்லை. சரி, சாதாரணமா இது கிராஃப் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகேப்பா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டு பாயிண்ட் மாஸ்னு புரிஞ்சு. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்ன சொல்லுங்க, ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பார்க்கலாம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டு குரூப் ஆஃப் மாசஸ் பார்க்க போறோம். இப்போ இங்க வந்து மாஸ் m1 இருக்குன்னு வச்சுங்க, இங்க மாஸ் m2 இருக்கு, இங்க m3 இருக்குன்னு வச்சுங்கப்பா. இப்போ இங்க வந்து ஒரு mn அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. நான் வந்து ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்றேன். அந்த பாயிண்ட் வந்து m1ல இருந்து r1 டிஸ்டன்ஸ் இருக்கு, m2ல இருந்து r2 டிஸ்டன்ஸ் இருக்கு, m3ல இருந்து r3 டிஸ்டன்ஸ் இருக்கு, mnல இருந்து rn டிஸ்டன்ஸ் இருக்கு இப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் r1 டிஸ்டன்ஸ், இது r2 டிஸ்டன்ஸ், இது r3 டிஸ்டன்ஸ், இது rn டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் a point due to group of charge என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் a point due to group of charge is equal to algebraic sum of gravitational potential due to individual masses. Gravitational potential at a point due to
குரூப் ஆஃப் மாசஸ் என்ன சொல்லணும், அல்ஜிபிரிக் சம் ஆஃப் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் டியூ டு இண்டிவிஜுவல் மாசஸ். என்ன அது ஸ்கேலார் குவாண்டிட்டி தானே, அதனால அல்ஜிபிரிக் சம் பண்ணணும். வெக்டாரா இருந்துச்சுன்னா வெக்டாரிக்கல் சம் பண்ணணும். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க, gm1 by r1 plus gm2 by r2 plus so on அப்படின்னு எழுதிட்டு gmn by rn அப்படின்னு எழுதிக்கலாம். இதே வெக்டார் ஃபார்ம்ல எழுதும் போது இந்த மாதிரி எழுதுறது கரெக்டா தப்பா சொல்லுங்க, gm divided by r into r cap இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதாப்பா, இது கரெக்டா தப்பாப்பா? இப்ப எழுதுறது வெக்டார் ஃபார்ம்ல எழுதும் போது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து ஜென்ரலா ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்குன்னு வச்சுங்க, எம்னு இந்த ஆர் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் பில எழுதும் போது இந்த யூனிட் வெக்டார் போட்டு இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா, கரெக்டா தப்பா? இது வந்து ராங். ஏன்னா வந்து கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் ஸ்கேலார் தானே, அதனால வந்து இப்படி எழுதக்கூடாது, ஆர் கேப் போட்டு எழுதக்கூடாது. இது ஸ்கேலார் குவாண்டிட்டி, அது டைரக்ஷனே கிடையாது, வெக்டாரிக்கலா ரெப்ரசென்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க கவனிங்கப்பா, இப்போ வந்து ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன், நல்லா கவனிங்க. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ இங்க ஒரு மாஸ் m பிளேஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஒரு மாஸ் m பிளேஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஒரு மாஸ் m பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்டர் ஃப்ரம் தி வெர்டெக்ஸ் வந்து ஏன்னு கொடுத்துட்டேன். டைரக்டா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்டர் ஆஃப் தி ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃப்ரம் வெர்டெக்ஸ் வந்து ஏன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த சென்டர்ன்றது சென்ட்ராய்டு, நல்லா ஞாபகம், சென்ட்ராய்டு. இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் தி சென்ட்ராய்டு இருக்குங்களா, அந்த சென்ட்ராய்டு வந்து g. சென்ட்ராய்டு டியூ டு தீஸ் 3 masses சேம் டிஸ்டன்ஸ் தானே இருக்கு. ஆப்ஷன் தரேன், யார் யார் கரெக்டா சொல்றீங்க. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் தி பாயிண்ட் டியூ டு தீஸ் 3 masses ஃபார்முலா தரேன் பாருங்க. 3gm by a ஒரு ஆப்ஷன், -3gm by a ன்னு ஒரு ஆப்ஷன், அடுத்து gm by a ன்னு ஒரு ஆப்ஷன், அடுத்து 0ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கப்பா. நல்லா கவனிங்க. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் சீக்கிரமா ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் சென்ட்ராய்டு டியூ டு தீஸ் 3 masses, அதாவது 3 ஈக்குவல் மாசஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஈக்குவல் மாசஸ் mm இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்ட்ராய்டு ஃப்ரம் தி வெர்டெக்ஸ் வந்து ஏன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் டியூ டு தீஸ் 3 masses என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஆன்சர் வந்து -3gm by a. நான் என்ன சொல்லியிருக்கேன், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் நெகட்டிவ், மைனஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து வெக்டார் கிடையாது, ஸ்கேலார். அப்போ வந்து ஆட் பண்ணும், ஒரு மாசனால இருக்கிறதும் ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த மாசனால இங்க -gm by a, செகண்ட் மாசனாலே -gm by a, தேர்ட் மாசனாலே -gm by a, எல்லாமே ஆட் பண்ணா -3gm by a 0. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டுட்டு வந்தேன். இங்க வெக்டார் கிடையாது, வெக்டாரிக்கலா இருந்தாதான் நம்ம கிராவிடேஷன் ஃபீல்டு தான் கேன்சல் ஆகி 0 சொல்லுவோமே தவிர இது ஸ்கேலார் குவாண்டிட்டி. அதனால நீங்க ஆட் பண்ணும்போது கரெக்டா பார்க்கணும், அது ஸ்கேலார்னா அல்ஜிபிரிக்கா ஆட் பண்ணும், வெக்டார்னா டைரக்ஷனை பார்த்து ஆட் பண்ணும். இது வந்து இங்க வந்து மாசஸ் இருக்கு, இது வந்து வெக்டார் கிடையாது, அதனால டைரக்டா ஆட் பண்றோம். இன்னொன்னு ஞாபகம் என்ன வச்சுக்கணும், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் நெகட்டிவ். சரி, ஒரு மாசனால கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் என்ன ஃபார்முலா, gm by r, r வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க, மைனஸ்னு போட்டுட்டோம். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் v 3 masses எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் மாஸ் இருக்குனால 3 times ஆஃப் gm by a போட்டு நெகட்டிவ்னு போட்டுட்டோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர்.